அனைவருக்கும் வணக்கம். மே 8, 2026 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம காலையில் ஓப்பன் ஆகினாங்க. ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்ட்டு. இப்போ ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,234. ஓப்பன் எபோ வந்து 10 பாயிண்ட், ஓப்பன் பிலோ வந்து 100 பாயிண்ட். அப்போ ஓப்பன் பிலோ இருக்கிற வச்சு நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வந்து மேலே ஹை டு லோ தான் நம்மளுக்கு ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆகணும். பட் ஓப்பனுக்கு எபோ மேலே போல் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே தான் மார்க்கெட் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படின்னா ஒரு சைடுவே மார்க்கெட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் 24,250 24,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். பட் சேம் இந்த ட்ரெண்ட் நம்மளுடைய சப்போர்ட் ஒன்னை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலையிலேருந்து இந்த இடத்துலையே தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணி சைடு வேவாக இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் வந்தது. இந்த மூவ்மெண்ட் கிடைச்சாங்க. இது கண்டினியூ ஆகிருக்கணும். இது கண்டினியூ ஆயிருந்தா நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் கண்டினியூ ஆகலை. இந்த ஓப்பனில் போய் டச் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் திருப்பி கீழே வந்துட்டாங்க. இந்த மூமெண்ட்டை ஓரளவுக்கு கேட்ச் பண்ண முடிஞ்சது. பட் பெருசாக நம்மளால எடுக்க முடியல. நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பெருசாக மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் கீழே தான் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த பையர் வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் ஒரு 100 பாயிண்ட் தான் ரேஞ்சே இருந்தது. இதில் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னா கிடையாது. ப்ராஃபிட் நம்மளால பண்ண முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதை விட ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறது பையர் வந்து ஆப்ஷன் பையர் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வர்த்தகம் பண்ண முடியும். இந்த சைடுவே மார்க்கெட்டில் பண்ணோம் அப்படின்னா மணி வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். 1 ஹவர் சார்ட்டில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எடுத்துக்க சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிறாங்களா பிலோ இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருந்துட்டு திருப்பி இதை ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க. ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இந்த 1 ஹவர் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறி திருப்பி கீழே வந்துட்டாங்க. பட் ஆனால் இதை உடச்சி இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் நெக்ஸ்ட் வீக்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிலோ இருக்கிறாங்க. பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது. நெகட்டிவ் சைனுக்கு இன்னும் திரும்பல. என்ன நடக்குதுன்னு திங்கக்கிழமை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.